அட பாவிகளா! கிராண்ட் ஃபினாலேல கமருதீன் போறாரு. பார்வதி மட்டும் போல. கமருதீன் மட்டும் இன்வைட் பண்ணாங்க. பார்வதி மட்டும் இன்வைட் பண்ணலன்ற மாரிலாம் உருட்டிட்டு இருந்தானுங்கல்ல. ஆக்சுவலா அது 2மே ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது தான் தகவல் வந்திருக்கு. ஸோ பிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஆக்சுவலா பயங்கரமா டிஆர்பி வந்து ஃபினாலே அன்னைக்கு போயிரும் அப்படின்றதுக்காக கிராண்ட் ஃபினாலே அப்படின்ற மாரி போட்டுட்டு 4 மிக்சரை வச்சுட்டு நீங்கள் வந்து டைட்டில் எப்படி கொடுத்தாலும் எவன் பார்ப்பான்? டிஆர்பி இருக்காதுல்ல. அதுக்காக தான் ஒரு பில்டப் கொடுத்துருக்காங்க. கமருதீன் பார்வதி இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கமருதீனும் இன்னும் வந்து தகவல் சொல்லலையாம். பார்வதி ஸ்ட்ரிக்டாக வேணாம்னு சொல்லிட்டாங்களாம் அப்படிங்கிறது தான் தகவல். அதை பற்றி தான் முழுசாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழில் கிராண்ட் ஃபினாலே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. ரொம்ப கோலாகலமாக நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அந்தளவுக்கு தான் வந்து கண்டென்ட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். சரியா? இதற்கு நடுவில் இவங்க ரெட் கார்டு வந்து டிஆர்பிக்கு வச்சு கொடுப்பாங்களாம். அதுக்கடுத்து வந்து டிஆர்பி இல்லைன்னு சொன்னோடனே திருப்பி அவங்களை கூப்பிடுவாங்களாம். இது என்னடா கணக்கு உங்களுக்கு? டிஆர்பிக்காக ஒரு 2 பேரும் நீங்கள் பலிகடை ஆக்கிட்டீங்க. உங்களுக்கு டிஆர்பி வந்துருச்சு. இந்த வாரம் டிஆர்பி இல்லைன்னொடனே ரெட் கார்டு கொடுத்தவங்களுக்கு காரணமானது யார்? சாண்ட்ரா. அவங்கள தூக்குன்னு சொல்லி டிஆர்பி எடுத்துட்டீங்க. சரி, ஃபினாலேயில் என்ன பண்ணுறது? யாரை தான் கூப்பிட்டு காலில் விழ வச்சாலும் டிஆர்பி வராது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, கமருதீனை விஜய் டிவி வந்து அப்ரோச் பண்ணியிருக்கான். அது எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கான்? அவனுடைய சீரியல் டைரக்டர் வந்து டைரக்டராச்சும் ஃபோன் பண்ணியிருக்கலாம். எவனோ ஒருத்தனை விட்டு ஃபோன் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கு கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரான், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கமருதீனுடைய மீட் இருந்துச்சுல, அங்கேயும் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து இன்னும் நான் ஓப்பனாக சொல்லலை, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இன்னொரு பக்கம் பார்வதி கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. பார்வதி காரி துப்பி விட்டுருச்சான். எதுக்குடா 90 நாள் பிச்சை எடுத்ததை பார்த்தா தான் இன்னும் ஒரு நாள் எடுத்து எனக்கு பிச்சை எடுக்கணுமா அப்படி மாதிரி கேட்டு விட்டுருச்சு போல. எல்லா பிபி சம்மந்தப்பட்ட எல்லா இதையும் நீக்கிட்டாங்க போஸ்ட்டு, தெரியுமா பார்வதி? அப்போ அவ்வளோ கடுப்பில் இருக்காங்க. ஏன்னா சம்பளம் எப்படியும் கொடுத்துருவாங்க, அதில் எந்த ஒரு தகராறு இருக்காது. பட் இவங்க பாருங்களேன், டிஆர்பிக்கு செத்தவங்க கடைசியில் எங்களுக்கு வந்து வேணும், அதாவது கடைசி இழுத்துட்டு இருக்கிற கிழவிக்கு பாலை கொண்டு ஊற்றுவாங்களே அந்த மாதிரி ஏற்கனவே செத்து போயிருக்கு. ஷோ பிக் பாஸ் மிக்சர் பாஸ்ன்னு ஆயிடுச்சு. அது இனிமேல் செத்தா என்ன, எஞ்சா என்ன, டிஆர்பி வந்தா என்ன, வரலன்னா என்ன, நாசமத்து போனா என்னன்னு சொல்லிட்டு பார்வதி கேட்டவனே தாரி துப்பிட்டு எதுக்குங்க இப்போ கூப்பிடுறீங்க? அப்பயே நாங்கள் சொல்கிறது ஏதாவது கேட்டிங்களா? வெளியே வரும்போது ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருந்துச்சா? சேனலே ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் வந்து சாண்ட்ரா பார்த்துட்டு என்னடா நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு சரி ரிவோக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஹிந்தியில் அந்த மாதிரி நடந்திருக்கு. ரிவோக் பண்ணி 2 பேரையும் வந்து வர வச்சிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க டைட்டில் வினர் கூட இருக்காங்க ஹிந்தியில். நினச்சா அந்த மாமா டிவி பண்ணியிருக்கலாம் அந்த போன வாரமே. ஆனால் அதை பண்ண மாட்டானுங்க. பண்ணால் இவங்க நினைக்கிற ஆளுக்கு டைட்டில் கொடுக்க முடியாதுல்ல. இப்படி முடிச்சுட்டே இருப்பானே, அவன் தான் டைட்டில் கொடுக்கணும். ஏன்னா அவன் தானே பெரிய மிக்சரு. இந்த சீசன்லேயே பெரிய மிக்சர் தின்னுட்டு இருக்குது அவன் தான். ஸோ அவனுக்கு தான் வந்து கொடுக்கணும். ஆனியன் ஸ்டார் சபரிக்கு வந்து கொடுக்கணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். ஸோ திருப்பி பார்வதி வரட்ட முடியாது. டெஸ்ட்டாக இதெல்லாம் பார்வதி தெரியாமல் இருக்கும் பார்த்தவங்களுக்கு. வெளியே அவ்வளோ ஸ்மார்ட்டான பொண்ணு, உள்ளே இருக்கும்போதே அவ்வளோ டீகோட் பண்ணிச்சு. வெளியே வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணி, ஓ இதுக்கு தான் நீ அடி போடுறியாடா மூதேவி, மூஞ்சில் துப்பி விட்டுரு ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கமருதீனும் நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், தயவு செஞ்சு ஃபினாலேக்கு போய் உங்களை பேட்ச் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் என்னத்தையாவது ஆற்றுவானுங்க. பார்வதி பற்றி ஏதாவது கேள்வி கேட்பானுங்க, சும்மா இருக்க மாட்டானுங்க, ஏதாவது நோண்டுவானுங்க. நோண்டும் போது நீங்கள் ஏதாவது வந்து சொல்லுவீங்க. அப்புறம் பார்வதி ஃபேன்ஸ் வந்து ஏதாவது கடுப்பேற்றுவாங்க திருப்பி. அது திருப்பி ஃபினாலே அன்னைக்கு அது ப்ளசண்ட்டாக முடியாது. இதே இது நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா 4 மிக்சரில் எது பெரிய மிக்சர்னு சொல்லி டைட்டில் கொடுத்து அவங்க முடிச்சுடுவாங்க கேமை. நம்ம எதுவும் பார்க்க தேவையில்லை. ஸோ கமருதீனுக்கு ஒரு அட்வைஸ் என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கை முடியல ரெட் கார்டு கொடுத்ததுனால. ஏன்னா சேனல் வந்து கொஞ்சம் கரிசனம் காட்டுவாங்க, உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. பார்வதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசு கொடுக்காம ஏமாற்ற போகிறது கிடையாது கமருதீன் உங்களை. சரியா? காசு கொடுக்க மாட்டாங்கல்ல, காசு கொடுக்காம ஏமாற்ற போகிறது கிடையாது. பார்வதி அதர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது. யூடியூப் சேனல் இன்டர்வியூ பண்ணலாம், எதுவோ பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. காசு என்னோட 90 நாள் உழைப்புக்கு காசை கொடுத்துட்டா போதும், மூடிட்டு வாடா, நீயும் வேணாம், இலவு டிவி வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீக்கி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நான் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன் பார்வதியோடைய அந்த கான்ஃபிடென்ஸை. சீரியஸாக சொல்கிறேன், கமருதீனும் இந்த ஃபினாலே இன்வைட்டை அப்படியே கிழிச்சு போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு பூங்கொத்து அனுப்புவாங்க கடைசியாக, போட்டு வச்சுக்கோங்க. வேணுன்னா ஃபினாலேக்கு வந்து தயவு செஞ்சு கண்டென்ட்டை கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்து